டிக்ளரிங் பண்ணி கம்மிப்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கான கடாய் பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டி வந்து 2 வச்சுருந்தேன், இப்போ 1 வந்து குறைச்சிக்கிட்டேன். அதில் வந்து மீன் குழம்பு மட்டும் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் அடி வந்து கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கனம் இருக்காது, அதே சமயம் ரசம் வைக்கிறதுக்கு நல்லா அகலமாக இருக்குன்றனால இதை வந்து வச்சுருக்கிறேன். ஓரளவுக்கு வெயிட் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப வெயிட்டானதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது. இது வந்து கிஃப்ட் வந்தது தான், அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டீலுன்னு இருக்கனால வச்சுருக்கிறேன். ரசம் வைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த கடாய் வந்து ஸ்டீல் தான், ட்ரைப்ளை இல்லை. இது ரீசெண்டாக வாங்கினது வந்து கூழ் காலையில் கம்பு கூழ் செய்வேன், அதுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு இந்த பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா கடாய் இல்லை, குக்கர். இதோட 5 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ 5 லிட்டர் குக்கர் எனக்கு யூஸ் ஆகுறதில்ல அதிகமாக. அதனால் இந்த குக்கரை ஓட மூடியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கடாயை வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்கான கடாயை யூஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு மொத்தமாக இவ்வளோ கடாய் தான் எனக்கு இருக்கிற சட்டி. பார்த்திங்கன்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வைப்பேன், அதே மாதிரி ட்ரைப்ளை கடாய் ஃபஸ்ட்டே காமிச்சேன் இல்லையா, அதுலேயுமே வந்து நிறைய குழம்பு வைப்பேன். அதுக்கப்புறம் டீ பால் பாத்திரங்கள் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அளவாக நம்ம வந்து 2 அல்லது 1 வச்சுக்கலாம். எல்லாருமே டீ குடிக்கிறவங்களா இருந்தால் ஒரு பாத்திரங்கள் போதும். எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் பால் குடிப்பாங்க, நான் ஒரு ஆள் டீ குடிக்கிறதுனால 2 பாத்திரங்கள் தேவைப்படும். ஒரு பாத்திரத்தில் பால் காய்ச்சினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே இருக்கும், இன்னொரு இதில் டீ போட்டிருப்பேன், அதனால் திருப்பி பால் காய்க்கிறதா இருந்தால் தேவைப்படும்னு 2 மட்டும் வச்சுருக்கிறேன். பால் டீ போடுறதுக்குன்னு இந்த 2 பாத்திரங்கள் மட்டும் போதும்னு இவ்வளோ தூரம் குறைச்சி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் எல்லா பாத்திரங்களையுமே நான் காமிச்சிட்டேன். இதே மாதிரி நம்ம வந்து மளிகை ஜாமான் வைக்கிற பாத்திரங்கள், சம்படம், இந்த மாதிரியும் நம்ம வந்து ரொம்ப குறைவான பாத்திரங்களே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே ஒவ்வொரு அளவு இருக்கும் பாத்திரங்கள். எனக்கு வந்து இந்த அளவு வந்து போதுமான அளவு, ரொம்பவே அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ரொம்ப கரெக்டான அளவுகளில் நான் வச்சுருக்கும் போது எனக்கு நிறைய நேரங்களும் மணியும் சேவ் ஆகுன்றது தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல வரேன். இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த அளவு பாத்திரம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அதுக்காக மெயினாக வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன்.